எப்போவுமே வருஷம் வருஷம் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்வீட்டு காரம் ஏதாவது செய்வேன், முறுக்கெல்லாம் சுடுவேன். இந்த வருஷம் எதுவுமே செய்யலை. நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், மிச்சர் செய்யலாம், குலோப் ஜாம் செய்யலாம், பாதுஷா போடலான்னு எதுவுமே போடல. பலகாரமெல்லாம் அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பட்டாசும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா வேலை செய்கிற இடத்துலேயே கொடுத்துருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்து வெடிக்கிறோமோ இல்லையா எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் போயிட்டு மளிகை கடைக்கு போயிட்டு ஜாமானெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் மருதாணி கொண்டு வரக்கு முன்னாடி அம்மா மருதாணி வச்சுட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மாமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ரத்தம் குடல் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மா எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிச்சு கொடுத்தாங்க. நான் அடுப்புக்கிட்ட நின்று எல்லாம் செஞ்சுட்டேன். அப்புறம் இவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இவர் தான் பரிமாறுறது. அப்புறம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் எல்லாம் காலையிலேயே இட்லி குடல் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முரட்டு தூக்கம் போட்டாங்க. அப்புறம் மதியம் போல் எழுந்திரிச்சு மருதாணி வச்சுருந்தோம். மருதாணியெல்லாம் பொடிச்சிட்டு வந்து சரி அரைச்சி வச்சு விட்றலான்ட்டு அம்மா தான் மருதாணிலாம் அரைச்சி கொடுத்தாங்க. அரைச்சி பிள்ளைங்களுக்கு வச்சு விடுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மாமாவுக்கு வச்சு விட்டாங்க. அம்மாவோட தம்பிக்கு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாங்களுக்கு நான் வச்சு விட்லான்ட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பெரிய பாப்பா இருந்துட்டு நான் வச்சு விட்றாங்கம்மா அப்படின்ட்டு தங்கச்சி பொண்ணு வந்து எங்கள் பாப்பாவுக்கு